ஹாய், ஹலோ, வெல்கம் டு பயோ ஸ்கூல். இன்னைக்கு நம்ம 10th ஸ்டாண்டர்ட்ல யூனிட் 12 பிளான்ட் அனாட்டமி அண்ட் பிளான்ட் பிசியாலஜி லெசன்ல இன்டர்னல் ஸ்ட்ரக்சர் ஆஃப் டைகாட் ரூட் பார்க்க போறோம். டைகாட் ரூட்டுக்கான எக்ஸாம்பிள் பி. ஓகேங்களா? ஓகே. ஒரு ரூட்டை எடுத்து ட்ரான்ஸ்வர் செக்ஷன் அப்படின்றது எந்த ஒரு ரூட் அப்படின்னா ரூட்டை எடுத்து இப்படி கட் பண்றது. ஓகேங்களா? திஸ் இஸ் ட்ரான்ஸ்வர் செக்ஷன். இந்த மாதிரி ட்ரான்ஸ்வர் செக்ஷன் எடுத்தோம் அப்படின்னா நமக்கு அதுல 4 பார்ட்ஸ் வந்து கிளியரா தெரியும். ஒன்று வந்து எபிபிளிமா, செகண்ட் ஒன் இஸ் கார்டெக்ஸ், தேர்ட் ஒன் எண்டோடெர்மிஸ் அண்ட் ஃபோர்த் ஒன் இஸ் ஸ்டீலா ரீஜன். இந்த 4 பார்ட்ஸ் நமக்கு வந்து அதுல கிளியரா தெரியும். இப்போ நம்ம ஒன் பை ஒன்னா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் எபிபிளிமா. இந்த எபிபிளிமா ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு டயக்ராம்ல பார்க்கலாம். ஓகே, இதுதான் டைகாட்ஸ் ரூட்னுடைய ட்ரான்ஸ்வர் செக்ஷன். ட்ரான்ஸ்வர் செக்ஷன்ல இல்ல மேல இருக்கக்கூடிய இந்த லேயர் இருக்கு இல்லைங்களா, இதை தான் நம்ம வந்து என்ன சொல்லணும்னா பிலிஃபெரஸ் லேயர் ஆர் எபிப்ளீமா பிலிஃபெரஸ் லேயர் ஆர் எபிப்ளீமான்னு நம்ம சொல்லுவோம். சரிங்களா? ஓகே, இந்த பிலிஃபெரஸ் லேயர் இருக்கு இல்லைங்களா, இதுதான் அவுட்டர்மோஸ்ட் லேயர். ஓகேங்களா? ரொம்ப தின்னான லேயர். இதுல ரூட் ஹேர்ஸ் எல்லாம் பிரசன்ட் ஆயிருக்கும். ரூட் ஹேர்ஸ் ஆர் பிரசன்ட் இன் த அவுட்டர்மோஸ்ட் லேயர் பிலிஃபெரஸ் லேயர் ஆர் எபிப்ளீமா லேயர். ஓகேங்களா? இதுல ஸ்டொமேட்டோவோ கியூட்டிக்கலோ எதுவுமே பிரசன்ட் ஆயிருக்காது. ஓகேங்களா? ஸ்டெம் போர்ஷன்ல தான் எப்பயுமே வந்து ஸ்டொமேட்டா கியூட்டிக்கல் இதெல்லாமே பிரசன்ட் ஆயிருக்கும். ரூட்ல வந்து இருக்காது. ஸோ ஸ்டொமேட்டா அண்ட் கியூட்டிக்கல் ஆர் ஆப்சென்ட் இன் த பிலிஃபெரஸ் லேயர். ஓகேங்களா? ரூட் ஹேர்ஸ் ஆர் பிரசன்ட் இன் த பிலிஃபெரஸ் லேயர். ஓகேங்களா? இந்த லேயர் வந்து எதுக்காக அப்படின்னா இன்னர் மோஸ்ட் டிஷ்யூஸ் இதெல்லாம் இருக்கு இல்லைங்களா, கார்டெக்ஸ் இத இந்த ஸ்டீலர் போர்ஷன்லாம் இருக்கு இல்லைங்களா, இதெல்லாம் ப்ரொடெக்ட் பண்றதுக்காக இந்த அவுட்டர் லேயர் பெரிஃபெரஸ் லேயர் வந்து யூஸ் ஆகும். ஓகேங்களா? எப்படி நம்ம ஸ்கின் வந்து நம்ம இன்டர்னல் ஸ்ட்ரக்சரை ப்ரொடெக்ட் பண்ணுதோ அதே மாதிரியே பெரிஃபெரஸ் லேயரும் கார்டெக்ஸ் ஸ்டீலர் ரீஜன் இது எல்லாத்தையுமே ப்ரொடெக்ட் பண்றதுக்கு யூஸ் ஆகுது. ஓகேங்களா? நெக்ஸ்ட் இது எல்லாமே கார்டெக்ஸ் செல்ஸ். ஓகேங்களா? இதை வந்து கார்டெக்ஸ் ரீஜன் அப்படின்னு சொல்லுவோம். கார்டெக்ஸ் ரீஜன் உள்ளுக்குள்ளார இருக்கிறது எல்லாமே வந்து வாஸ்குலர் பண்டில் லேயர்ஸ் அல்லது ஸ்டீலார் போர்ஷன்ஸ் நம்ம சொல்லுவோம். சரிங்களா? ஸ்டீலார் போர்ஷன். ஓகே, ஸோ இப்போ இந்த கார்டெக்ஸ் ரீஜனை பத்தி பார்க்கலாம். கார்டெக்ஸ் ரீஜன் அப்படின்னாவே பேரன் கேமிட்டஸ், மேக்ஸிமம் கார்டெக்ஸ் ரீஜன்னா பேரன் கேமிட்டஸ் செல்ஸ் தான் ப்ரெசென்ட் இருக்கும். பேரன் கேமிட்டஸ் செல்ஸ் எல்லாமே இன்டர்செல்லார் ஸ்பேசஸோட இருக்கும். இன்டர்செல்லார் ஸ்பேசஸ் அப்படின்றது ஃபுல்லா நெருக்கமா இல்லாம அங்கங்க கேப்ஸ் இருக்கு இல்லைங்களா, இந்த மாதிரி கேப்போட செல்ஸ் இருந்துச்சுன்னா தட் இஸ் இன்டர்செல்லார் ஸ்பேசஸ். ஸோ செல்ஸ் ஆர் அரேஞ்ச்டு இன் பேரன் இன்டர்செல்லுலார் ஸ்பேசஸ் இருக்கும். ஓகேங்களா? ஓகே, இதுல நிறைய லேயர்ஸ் வந்து இருக்கும். மல்டி லேயர் பேரன் கேமா செல்ஸ் ஆர் அரேஞ்ச்டு இன் இன்டர்செல்லுலார் ஸ்பேசஸ். ஓகேங்களா? நெக்ஸ்ட் இந்த கார்டெக்ஸ்னுடைய இன்னர் மோஸ்ட் லேயர் எது அப்படின்னா எண்டோடெர்மிஸ். த இன்னர் மோஸ்ட் லேயர் ஆஃப் த கார்டெக்ஸ் இஸ் எண்டோடெர்மிஸ். இந்த ரவுண்டா இருக்கு பாருங்க, இந்த லேயர் தான் வந்து எண்டோடெர்மிஸ்னு சொல்லுவோம். இந்த எண்டோடெர்மிஸ் தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒண்ணு. ஓகேங்களா? 1 மார்க்ஸ்ல கேட்பாங்க விச் ஒன் இஸ் இன்னர்மோஸ்ட் லேயர் ஆஃப் த கார்டெக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு 1 மார்க்ல கேட்பாங்க. அப்போ எண்டோடெர்மிஸ் இஸ் இன்னர்மோஸ்ட் லேயர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டக்குன்னு ஆன்சர் பண்ணணும். ஸோ கார்டெக்ஸ்னுடைய இன்னர் மோஸ்ட் லேயர் எண்டோடெர்மிஸ் சர்க்கிள் ஷேப்ல அரேஞ்ச் ஆயிருக்கு பாருங்க, இந்த ஸ்டீலார கவர் பண்ணியிருக்க மாதிரி. ஓகே, ஸோ இந்த எண்டோடெர்மிஸ் லேயர் பார்த்தீங்கன்னா பேரல் ஷேப்ல இருக்கக்கூடிய செல்ஸ் சிங்கிள் லேயர்ல ப்ரெசென்ட் ஆயிருக்கும். இந்த சிங்கிள் லேயர்ல என்ன ஸ்பெஷாலிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுல காஸ்பிரியன் ட்ரிப்ஸ் வந்து ப்ரெசென்ட் ஆயிருக்கும். காஸ்பிரியன் ட்ரிப்ஸ் ஆர் ப்ரெசென்ட் இன் த எண்டோடெர்மிஸ். எண்டோடெர்மிஸ்ல காஸ்பிரியன் ட்ரிப்ஸ் ப்ரெசென்ட் ஆயிருக்கும். இந்த காஸ்பிரியன் ட்ரிப்ஸ் எங்க அரேஞ்ச் ஆயிருக்கும் அப்படின்னா இங்க பாருங்க, செல்ஸ் வந்து இந்த மாதிரி இருக்குங்களா, சோ இந்த மாதிரி இருக்கு. இதுல இது ரேடியல் வால். ஓகேவா? இது ரேடியல் வால், இது ரேடியல் வால், இது ரேடியல் வால், இது டான்ஜென்ஷியல் வால்னு சொல்லுவோம். டான்ஜென்ஷியல் வால். ஓகேங்களா? ஸோ இது அவுட்டர் டான்ஜென்ஷியல், இது இன்னர் டான்ஜென்ஷியல். அப்போ இன்னர் டான்ஜென்ஷியல் வால் அண்ட் ரேடியல் வால் இது ரெண்டுலயும் வந்து திக்கனிங் வந்து ப்ரெசென்ட் ஆகும். திக்கனிங்ஸ் ஆர் ப்ரெசென்ட் இன் த ரேடியல் அண்ட் இன்னர் டான்ஜென்ஷியல் வால் ஆஃப் த எண்டோடெர்மல் செல்ஸ். ஸோ அந்த திக்கனிங்க்கு பேர் என்ன அப்படின்னா காஸ்பிரியன் ட்ரிப்ஸ்னு சொல்லுவோம். காஸ்பிரியன் ட்ரிப்ஸ். காஸ்பிரியன் ட்ரிப்ஸ். ஓகேங்களா? இந்த காஸ்பிரியன் ட்ரிப்ஸ் வந்து எதுக்காக அப்படின்னா
வாட்டர் வந்து ஓகேங்களா எல்லா இடத்துல இருந்து ஃப்ளோ ஆகாம இருக்கிறதுக்காக இப்போ ரூட்ல இருந்து வாட்டர் வந்து அப்சர்வ் ஆகுது. அப்சர்வ் ஆகி சைலத்துக்கு தான் போகணும். மற்ற பார்ட்ஸ்க்கெல்லாம் எல்லா இடத்துலயும் போகாம இருக்கிறதுக்காக இந்த காஸ்பியன் ட்ரிப்ஸ் வந்து ப்ரிவென்ட் பண்ணும். ஓகேங்களா? ஓகே. ஸோ இதுக்காக இந்த திக்கனிங் வந்து அதுக்காக தான் ப்ரெசென்ட் ஆயிருக்கு. ஒரு சில இடத்துல மட்டும் எந்த பிளேஸ் அப்படின்னா சைலம் செல்லுக்கு நேரா இருக்கக்கூடிய எண்டோடெர்மல் செல்ஸ்ல மட்டும் இந்த காஸ்பியன் ட்ரிப்ஸ் வந்து ப்ரெசண்டா இருக்காது. ஓகேங்களா? எக்ஸப்ட் த except the cell which are present opposite to the xylem. ஓகேங்களா? The casprin trips are absent. That type of cells are known as passage cell. Passage cells. இந்த passage cellல மட்டும் ஏன் casprin trips இல்லைன்னா இங்க அப்சர்வ் பண்ணக்கூடிய ரூட்ல இருந்து அப்சர்வ் பண்ணக்கூடிய வாட்டர் அண்ட் மினரல்ஸ் எல்லாமே கார்டெக்ஸ் வழியா உள்ள வந்து இந்த பேசேஜ் செல் வழியா தான் சைலத்துக்குள்ளார போகும். சரிங்களா? இந்த சைலம் அப்புறமா என்ன பண்ணும் ஸ்டெம்முக்கு லீஃபுக்கு எல்லாத்துக்கும் வந்து டிரான்ஸ்போர்ட் பண்ணும். இந்த மீதி செல்ஸ்ல எல்லாம் வந்து உள்ள வராது. ஏன்னா காஸ்பிரியன் ட்ரிப்ஸ் வந்து ப்ரெசென்ட் ஆயிருக்கு. ஓகேங்களா? ஸோ அப்போ பேசேஜ் செல் காஸ்பிரியன் ட்ரிப்ஸ் இது ரெண்டும் வந்து முக்கியமான ஒரு டேர்ம். 2 மார்க் கொஸ்டின்ல நமக்கு அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். ஓகேங்களா? ஸோ இன்னர் மோஸ்ட் லேயர் வந்து எண்டோடெர்மிஸ், அதுல பேசேஜ் செல் அண்ட் காஸ்பிரியன் ட்ரிப்ஸ் வந்து ப்ரெசென்ட் ஆயிருக்கும். ஓகேங்களா? ஸோ இதோட நமக்கு கார்டெக்ஸ் வந்து முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் ஒன் இந்த ஸ்டீலார் ரீஜன். இந்த ஸ்டீலார் ரீஜன் என்னன்னா இந்த எண்டோடெர்மிஸ்க்கு உள்ள இருக்கக்கூடிய இந்த லேயர்ஸ் எல்லாமே வந்து என்ன சொல்லுவோம் ஸ்டீலார் போர்ஷன். இந்த ஸ்டீலார் போர்ஷன்ல யார் இருப்பாங்க? எண்டோடெர்மிஸ்க்கு அடுத்ததா இருக்கக்கூடிய லேயர் இருக்கு இல்லைங்களா, இதுதான் வந்து பெரிசைக்கிள் அப்படின்னு சொல்லுவோம். எண்டோடெர்மிஸ்குள்ள இருக்கக்கூடிய இந்த லேயரை வந்து நம்ம பெரிசைக்கிள்னு சொல்லுவோம். அப்போ பெரிசைக்கிள் பிளஸ் வாஸ்குலர் பண்டில் இது ரெண்டும் சேர்த்து ஸ்டீலார் ரீஜன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சரிங்களா? ஓகே. இப்ப பெரிசைக்கிள் அப்படின்றது எண்டோடெர்மிஸ்னுடைய இன்னர் லேயர். ஓகேங்களா? இன்னர் டு த எண்டோடெர்மிஸ் பெரிசைக்கிள் லேயர் இஸ் பிரசன்ட். இது வந்து சிங்கிள் லேயரா தான் இருக்கும். ஓகேங்களா? இந்த பெரிசைக்கிள்ல இருந்து தான் லேட்ரல் ரூட்ஸ் வந்து அரைஸ் ஆகும். இந்த லேட்ரல் ரூட்ஸோட ஆரிஜின் எது அப்படின்னாவே எது பெரிசைக்கிள் இஸ் த ஆரிஜின் ஆஃப் லேட்ரல் ரூட்ஸ். 1 மார்க்ஸ்ல கேட்பாங்க அடிக்கடி. நெக்ஸ்ட் ஒன் வாஸ்குலார் பண்டில். இந்த வாஸ்குலார் பண்டில் எப்படி இருக்கு? ரேடியலி அரேஞ்ச்மெண்ட். சைலம் ஃப்ளோயம். ஸோ ரேடியலி அரேஞ்ச்டா இருக்கு. அப்போ ரேடியல் வாஸ்குலார் பண்டில். ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஒன் சைலம் வந்து எப்படி இருக்கு? புரோட்டோசைலம் எதை ஃபேஸ் பண்ணியிருக்கு? வெளியில ஃபேஸ் பண்ணியிருக்கு. ஓகேங்களா? மெட்டாசைலம் உள்ள ஃபேஸ் பண்ணியிருக்கு, புரோட்டோசைலம் வெளியே ஃபேஸ் பண்ணியிருக்கு. அப்போ வெளியே அப்படின்னா என்னன்னு சொல்லியிருக்கேன்? எக்ஸிஸ்ட் ஆகுது. அப்போ புரோட்டோசைலம் இஸ் எக்ஸார் கண்டிஷன். ஓகேங்களா? ஸோ இது ஒரு டேர்ம். நெக்ஸ்ட் எத்தனை பேச்சஸ் இருக்கு? 1 2 3 4. அப்போ 4 இருக்கனால இது வந்து டெட்ரார் கண்டிஷன். ஓகேங்களா? 4 சைலம் பேச்சஸ் இருக்கு. ஸோ இட் இஸ் டெட்ரார் கண்டிஷன். ஓகேங்களா? இந்த சைலத்தையும் ஃப்ளோயத்தையும் இந்த ப்ளூ கலர்ல இருக்கிறது வந்து சைலம், இது வந்து சைலம், இது ப்ளூ கலர்ல இருக்கிறது வந்து ஃப்ளோயம். ஓகே. இந்த சைலத்தையும் ஃப்ளோயத்தையும் கனெக்ட் பண்ணக்கூடிய டிஷ்யூஸ் இங்க நடுவில் பிளாக் கலர்ல இருக்கு இல்லைங்களா, இது வந்து இந்த டிஷ்யூஸ் பேர் என்னன்னா கன்ஜெக்டிவ் டிஷ்யூஸ். இந்த கன்ஜெக்டிவ் டிஷ்யூஸ் எல்லாமே பேரன்கைமட்டஸ் செல்ஸால ஆன டிஷ்யூஸ். ஓகேங்களா? ஸோ இந்த கன்ஜெக்டிவ் டிஷ்யூஸ் தான் என்ன பண்ணுது? சைலத்தையும் ஃப்ளோயத்தையும் கனெக்ட் பண்ணுது. ஓகேங்களா? கன்ஜெக்டிவ் டிஷ்யூ கனெக்ட் த சைலம் அண்ட் ஃப்ளோயம் செல்ஸ். இந்த கன்ஜெக்டிவ் டிஷ்யூஸ்ல என்ன டைப் ஆஃப் செல்ஸ் இருக்கு? பேரன்கைமா செல்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆனது. ஸோ கன்ஜெக்டிவ் டிஷ்யூ டைகாட் ஸ்டெம்ல என்ன டைப் அப்படின்னா பேரன்கைமட்டஸ் டைப். ஓகேங்களா? ஓகே. இப்போ பித் ரீஜன். இந்த பித் ரீஜன் பாத்தீங்கன்னா எங்க இருக்கக்கூடிய ஸ்டெம்ல ப்ரெசென்ட் ஆயிருக்கும். ஓகேங்களா? ரொம்ப இம்மெச்சூரா இருக்கக்கூடிய ரூட்ல பித்து ரீஜன் ப்ரெசென்ட் ஆயிருக்கும். ஆனா மெச்சூரான ரூட்ல என்ன இருக்காது? பித்து வந்து இருக்காது. ரொம்ப ஞாபகம் வச்சுக்கணும். பித்து வந்து எப்ப ப்ரெசென்ட் ஆயிருக்கும்? ரூட்ல மட்டும்தான் பித்து ப்ரெசென்ட் ஆயிருக்கும். ஓல்டர் ரூட்ல பித்து வந்து ஆப்சென்ட். ஓகேங்களா? ஸோ இதுதான் இவ்வளவுதான். இதுல ரொம்ப ஈஸியான ஒரு டாபிக் டிஎஸ் ஆஃப் டைகாட் ரூட். இதே மாதிரி தான் மோனோகாட்டோ ரொம்ப சிம்பிளா இருக்கும். அதை நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்க்கலாம். தேங்க்யூ. என்னோட கிளாஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.